நமது பழைய சுபாவத்தை நம்ம எப்படி கையாளுகிறோம்? நம்முடைய இந்த ஆண்டு கடைசியில் நம்ம எப்படி நம்மளை நிதானித்து அறிகிறோம் இந்த ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய ஜீவியத்தில்? பிகாஸ் நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாம் இஸ் த ஸ்பிரிட் மேன் இல்லையா? நமக்காக இந்த பூமியில் பிறந்த இயேசு கிறிஸ்து இஸ் த ஆல்சோ ஸ்பிரிட். லூக்கா 1:35 பரிசுத்தாவி உங்கள் மேலே வரும், உன்மேலே வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேலே நிழலிடும், உனக்குள் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்னப்படும். தேவனுடைய குமாரன் என்னப்படும். அப்போ எவ்வளவு ஒரு தேவனுடைய குமாரன் யார்? அப்போ ஹோலி ஸ்பிரிட். இப்போ இன்றைக்கி நீங்களும் நானும் த சேம் ஹோலி ஸ்பிரிட்னால் பிறந்தவங்க. பார்ன் இன் ஸ்பிரிட். John 3:3, John 3:5, John 3:8. That's the sign of the Holy Spirit. In beginning God created Adam in his own image என்று வேதம் சொல்லுகிறது. Genesis 2:7 he breathed, அவனுக்குள் ஊதி ஜீவ சுவாசத்தை ஊதினார். The spirit of breath, the spirit of God ஆதாமுக்குள்ளே ஊதப்பட்டு அவன் ஜீவாத்மாவாக மாறினான். இன்றைக்கி பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை born again மூலமாக தந்திருக்கிறார். இதில் நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். ஆவிக்குரிய ஓட்டத்தை முடித்து ஆவிக்குரிய ஒரு மண்டலங்களுக்குள்ளே நம்முடைய ஆவி செல்லும், நம்முடைய ஆத்மா செல்லும். அங்கு நித்திய காலம் ஜீவனுக்காக நியமிக்கப்பட்ட ஆதாம் மூலமாக இழந்து போன அந்த எட்டர்னல் லைஃபை த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம பெற்று இன்றைக்கி பரிசுத்தாவி மூலமாக நம்ம மீண்டும் இயேசு கிறிஸ்துனுடைய சமூகத்தில் பிதாவின் சமூகத்துக்குள்ளாக நாம் சென்று அங்கே தங்கியிருக்கிறது தான் த ஸ்பிரிச்சுவல். எஸ், இப்போ நான் செய்திக்கு வருகிறேன். அப்போ how effectively we control the old nature கையாளுகிறோம். எஸ் மஸ்ட். அதை நம்ம 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25 27 வசனங்கள் வரை எடுத்தவங்க வாசி. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25 27 வரை. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். ஆமென். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆமென். பிரைஸ். இங்கிலீஷ் பைபிளில் வாசிக்க முடியாதா? சரி, அடுத்த வசனம் வேதம் சொல்லுகிறது, ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடே பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஆமென். என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். முதலாவது மற்றவர்களுக்கு அவர் அந்த காரியத்தை சொல்லுகிறார். பந்தயத்தில் போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். ஆமென். நம்முடைய ரேஸ், அதாவது ஸ்பிரிச்சுவல் அத்லெட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆவிக்குரிய ஓட்ட பந்தயம். ஆமென். The Christian life compared to a foot race. Foot race. Foot race na என்னது?
ஃபுட் ரேஸ்னா என்னது? ஓட்டப்பந்தயம். ஃபுட், பாதம். நமக்கு எல்லாமே ஓட்டப்பந்தயம் தான். ஓட்டப்பந்தயம் எதில் ஓடுவாங்க? காலில் தான் ஓடுவாங்க இல்லையா? ஆமாம். நம்ம பிளேஸ் டு பிளேஸ், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம். இந்த பூமியில் பிறந்தோம், இந்த பூமிக்குரிய காரியத்தில் நம்முடைய கால்கள் தங்கி தரித்தது. அங்கே போனோம், இங்கே போனோம், பாவம் செய்கிறதுக்கு அங்கே ஓடினோம், இங்கே ஓடினோம், எல்லாம் செஞ்சோம். ஒரு நாள் வந்தது, இந்த பாதங்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தினார். த்ரூ born again. மீண்டும் இப்போ நம்முடைய பாதங்கள் நன்மை செய்ய ஓடுகிறது, பந்தயத்திற்காக ஓடுகிறது. ரேஸ். என்ன ரேஸ்? இப்போ நமக்கு இந்த பூமியில் என்னது? இப்போ ரேஸ் நடக்குது, ஓட்டப்பந்தயம் நடக்குது, போராடுறோம். போராட்டம்ங்கிற ஓட்டம். ஒரு பக்கம் பரலோகம் நமக்காக போராடுது, இன்னொரு பக்கம் பிசாசு நமக்காக போராடுது, இன்னொரு பக்கம் உலகம் நமக்காக போராடுது. எப்போ வந்து விழுவான் வெட்டில் பூச்சி மாதிரி. இன்றைக்கி நிறைய பேருக்கு நல்ல அப்படி என்ன சொல்கிறது, நல்ல பிரகாசம் உள்ள பல பல கலரில் வண்ண கனவுகளை காமிச்சு இழுக்குது. வெட்டில் பூச்சி பாருங்கள், அந்த லைட் வெளிச்சத்தில் வந்தவுடனே அப்படி இழுத்துரும். அதுக்கப்புறம் அது பறக்காது, அதுக்குள்ளே அப்படியே முழுங்கிடும். முடிச்சு, அவ்வளோதான், முடிஞ்சது. கொஞ்சம் காலம் அப்படியே காமிச்சிட்டு அப்புறம் முடிஞ்சது வாழ்க்கை. ஸோ இது என்னது? நமக்கு ஒரு போராட்டம். உலகமும் பிசாசும் வைத்திருக்கிற ஒரு போராட்டம். இதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக அறிஞ்சாதான் இதிலிருந்து நம்ம வெளியே வர முடியும். அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் பாருங்க, பாக்ஸிங்கோ கராட்டேயோ இன்னும் என்னென்னலாம் சொல்கிறாங்கல்ல, இப்போ ஒலிம்பிக்கில் என்னென்னமோலாம் சேர்த்துருக்குறாங்க. அதில் போகிறவங்க எவ்வளோ தூரம் தங்களுடைய சரீரத்தை அடக்கி ஆள பயிற்சிலாம் கற்றுருக்குறாங்க. அவங்களோட ட்ரெயினர் மூலமாக இதை தான் சாப்பிடணும், இப்படி தான் இருக்கணும், இந்த குறிப்பிட்ட காரியத்திலலாம் நீ ரொம்ப டெம்பர் ஆகக்கூடாது, டெம்ட் ஆகக்கூடாது. ஆமாம், இப்படியெல்லாம் இருக்குது. இச்சை அடக்கம். ஆமென். இந்த இச்சை அடக்கத்தோடு, ஏன்னா அவங்க அழிவுள்ள கிரீடம்னா என்னது? அது இன்றைக்கி இவங்க பெறுவாங்க, நாளைக்கு இவங்க மகன் இல்லை இவங்க பேரன், இவங்க யாராவது ஒருத்தங்க பெற்றுட்டு போயிடுவாங்க. இதுக்கு என்ன நிரந்தரம் கிடையாது. இல்லை இவங்களே கொஞ்ச நாள் இருப்பாங்க, கொஞ்ச நாள் கழித்து இவங்க சரீரத்தில் அந்த பலம் இல்லை, அவ்வளோதான். அது குறிப்பிட்ட சொல்கிறாங்கல்ல, மிஸ்டர் வேர்ல்டு, மிஸ் வேர்ல்டு இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, ஒரு 20 வருஷம் கழித்து அப்படி தானா, அவ்வளோதான், முடிஞ்சது. அது திருப்பி அதுக்காக அவங்க ட்ரைனிங்லாம் எடுக்க முடியாது. ட்ரைனிங் எடுத்து நான் அப்படியே கடைசி வரைக்கும் நான் தான் வருவேன், 80 வயசுலேயும் நான் தான் மிஸ் வேர்ல்டாக வருவேன்னு சொல்ல முடியுமா? 90 வயசுலேயும் நான் தான் மிஸ்டர் வேர்ல்டாக வருவேன்னு சொல்ல முடியுமா? அவ்வளோதான். நீ என்ன தான் கண்ட்ரோல் பண்ணாலும் முடியாது. ஆனால் நமக்கு அப்படி அல்ல. இந்த ஃபுட் ரேஸ் நமக்கு அப்படி அல்ல. வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். Amen. Yes. And every man that striveth for the mastery is temperate in all things. Temperate in all things. Now they do it to obtain a corruptible crown, but we an incorruptible. நாமோ அழிவில்லாததை பெறும்படி. அழிவில்லாதது, praise God, அழிவில்லாதது, incorruptible. Amen. ஸ்தோத்திரம். imperishable, அழிவில்லாதது, நித்திய காலமாக நித்திய ஜீவனை. அதான் சொன்னேன், நித்திய ஜீவனை, தமது ஜீவனை கொடுத்து ஜீவ சுவாசத்தை கொடுத்து மனுஷனை ஜீவாத்மாவாக மாற்றினார். அது ஒரு கிரவுன். ஆடாமுடைய சிரசிலே அதை வைத்தார். கிரவுன், மகிமை, த க்ளோரி. சாம்சனுடைய சிரசிலும் பாருங்க, த 7 கிரவுன், 7 பிரதிஷ்டை, 7 பிரதிஷ்டைகள் 7 ஜடை மூலமாக வைத்தார். ஆனால் அவன் லாஸ்ட். அந்த பந்தயத்திற்கு போராடுகிற விதத்தில் அவன் தன்னை காத்து கொள்ளவில்லை. ஸோ லாஸ்ட். ஆடம் ஆல்சோ லாஸ்ட். இப்போ நம்ம கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்ம மூலமாக அந்த காரியத்தை செய்ய இதுக்கு ஒன்று தான் தேவை. அது என்னன்னா, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். இல்லாத கிரீடம்னா என்னதுன்னா, எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன்.
எட்டர்னல் லைஃப். எட்டர்னல் லைஃப்னா எப்படி? நம்மை போலன்னு நம்மளை உண்டாக்கினார்ல, ஆதாமை உண்டாக்கினார்ல, நம்ம போல, நமது சாயல், நம்ம மாதிரியே, நம்மளை இமேஜ், நமக்குள்ளே எப்படி லைஃப் இருக்கோ, நமக்குள்ளே எப்படி பேச்சு இருக்கோ, நமக்குள்ளே எப்படி செய்கை இருக்கோ, அதே போல் என்னுடைய இம்ப்ரெஷன் ஆடாம் அவனுக்குள்ளே இருக்கணும். அவன் மனைவிக்குள்ளே, அவன் எலும்புகளுக்குள்ளே எந்த, அவன் சப்ஸ்டன்ஸுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அது அப்படியே அவன் மனைவிக்கு வரணும். இதுதான் ஆண்டு கொள்ளுங்கள் கர்த்தர் சொன்ன, இது ஜெனட்டிக் பிளஸ்ஸிங்ஸ். இது அப்படியே நித்திய காலமாக வருகிறது. ஆனால் அதை இழந்து போனோம். அந்த நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு மீண்டும் தரும்படிக்கு இப்போ நமக்கு ஒரு ரேஸ். இந்த நாட்களில் மீண்டும் நம்ம ஒரு ஓட்டப்பந்தயத்தில் நம்ம ஓடுறோம். அதில் எப்படி ஓடுறோங்கிறது தான் இன்றைக்கி அதில் வேதம் சொல்லுகிறது. அதெல்லாம் நாம் நிச்சயம் இல்லாதவனாக ஓடே. 26ஆம் வசனம் பாருங்கள். அதெல்லாம் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். ஆமென். I therefore so ran, not as uncertainly. Not as uncertainly. Uncertainly என்னது? நிச்சயம் இல்லாத ஓட்டத்தை நான் ஓடலை. எனக்கு ஒரு ரேஸ் இருக்குது. அந்த ரேஸ் இந்த உலகத்தில் இருக்குது. நிச்சயத்தோடு ஓடுகிறேன். பந்தயத்துக்கு போராடுகிற விதமாக நானும் போராடி அந்த ஜீவ கிரீடத்தை பெறும்படியாக ஓடுகிறேன். இச்சை அடக்கத்தோடு ஓடுகிறேன். இச்சை அடக்கம் தான் இதுக்கு மெயின். ஆதியில் அந்த இச்சை அடக்கம் இல்லாததுனால தான் அந்த க்ரௌனை இழந்து போனான் ஆதாம் ஏவாளும். ஆமென். தானும் பார்த்து புசித்து தன் கணவனுக்கும் கொடுத்து they are fail. 2 பேருமே ஏகமாக கெட்டு போனாங்க. தோட்டத்திலேயே கெட்டு போனாங்க. இன்றைக்கி சபையிலேயே இதே மாதிரி எத்தனையோ பேர் கெட்டு போகிறாங்க சபைக்குள்ளேயே. காரணம் என்ன? இச்சை. ஆமென். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளெல்லாம் அந்த ஓட்டப்பந்தயத்தையே காலி பண்ணிடுது. கொஞ்ச காலம்தான் மிஸ் வேர்ல்டு தான். கொஞ்ச காலம் மிஸ் வேர்ல்டு அந்த வருஷம்தான். அதுக்கு அடுத்த வருஷம்லாம் மவுஸ் போயிடும். போன வருஷம் மிஸ் வேர்ல்டு, போன வருஷம் மிஸ்டர் இந்தியா, போன வருஷம் மிஸ்டர் வேர்ல்டு. அப்படியே நாளாக அது இருந்த இடமும் இனி அதை அறியாது, முடிஞ்சது. அப்போது நமக்கு அப்படி இல்லை. நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? I therefore so ran, not as uncertainly, so fight I, not as one that beateth the air. ஆமென். சும்மா எம்டியில் ஆகாயத்தை அடிக்கிறவனாக இல்லை, எம்டியில். ஆமென். அப்படி நான் சிலம்பம் பண்ண மாட்டேன். 27ஆம் வசனம். மற்றவர்களுக்கு பிரசங்கம். இவன் பார்த்தீங்களா, இப்போ அந்த இடத்துல மற்றவங்களுக்கு சொல்லிட்டு அந்த இடத்துல யாரை நிறுத்துறாரு? தன்னை நிறுத்துறாரு. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்போ இந்த எட்டர்னல் லைஃபை பெறணும்னா, இந்த பிரைஸை நம்ம பெறணும்னா, நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தணும். But I keep under my body and bring into subjection, lest that by any means, எந்த விதத்திலேயாவது, when I have preached to others, I myself should be a castaway. எதை நான் தள்ளணுமோ அதை நான் தள்ளணும். அப்போ தான் நான் அந்த ரேஸில் ஓட முடியும். என் கூட வர்றவங்களையும் நான் என்ன செய்ய முடியும்? ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். ஆமென். அப்போ இதில் நம்ம ஒரு 6 காரியங்களை வேகமாய் பார்ப்போம். ஆமென். நம்பர் 1 கொரிந்தியர் 9:24 மீண்டும் படிங்க. கலாத்தியர் 2:2 மீண்டும் படிங்க. படிங்க. முதல்ல 9:24 மீண்டும் படிங்க. 9:24, 25 படிச்சிங்க. அதுக்கு மேல் வசனம் 9:24. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆமென். ஆமென். எல்லாரும் ஓடுவாங்க. ஒருத்தன் தான் பிரைஸ் பெறுவான். ஒரு ஆள் தான், இல்லையா? அப்போ அந்த ஒரு ஆளில் நான் ஒருத்தனாக இருக்கணும்னு நினச்சிட்டு ஓடணும். ஆமென். அப்படி தானா? ஆமாம். எல்லாரும் ஓடுறாங்க. அதில் நான் தான் ஒருத்தனாக இருக்கணும்னா நீங்கள் எந்த அளவுக்கு அதுக்கு
முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களை காத்திருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நிச்சயத்தோடு ஓடுறீங்களோ, எந்த அளவுக்கு. அப்போ இதுக்கு என்னென்னா வேதம் சொல்லுகிறது, பரிசுக்காக முதல்ல போராடணும். முதல்ல என்னது? ஸ்ட்ரீவிங் ஃபார் த ப்ரைஸ். ஒரு லக் ப்ரைஸ், எனக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது, அது அந்த ப்ரைஸ் அடிக்கணும். ஆமென். அந்த ப்ரைஸ் நான் அடிக்கணும், எப்படியாவது நான் ஜெயிக்கணும். ஆமென். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? நம்பர் 1 அதுதான், பரிசுக்காக ஓடுவது. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? பட் ஒன் ரிசீவத் த பிரைஸ். ஒன் ரிசீவத். ஒருத்தன் தான் அதை பெறுவான். எல்லாரும் ஓடுவாங்க, ஒருத்தன் தான் பெறுவான். ஸோ அந்த பிரைஸ் தான் என்னுடைய டார்கெட். இப்போ கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். ஆமென். பாருங்க, நான் ஓடி ஓடி பிரசங்கம் பண்ணேன். ஆமென். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். பிரசங்கித்தேன், விவரித்து காண்பித்தேன். ரேஸ், ஃபுட் ரேஸ் ஓடினேன். ஓட்டப்பந்தயமும் ஃபுட் ரேஸ் தான். புரியுதா உங்களுக்கு? அத்லெட்டிக்ஸ் சொல்லுவாங்கல்ல, அதுவும் ஃபுட் ரேஸ் தான். அதுவும் ஸ்பிரிச்சுவலில் கம்பேர் பண்ணும்போது மினிஸ்ட்ரி. ஆமென். இங்கும் அங்கும் போகிறது, மூவ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். இது ரொம்ப முக்கியம். இது ஸ்பிரிச்சுவலில் ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டே கிடக்கக்கூடாது, ஊழியம் செய்யணும். அதுதான் அதனுடைய ரிவார்டு தான் நமக்கு க்ரௌன். ஸோ 2ஆவதாக நம்ம என்ன பார்க்குறோம்? மன்னிக்கும். முதலாவதாக ஸ்ட்ரிவிங் ஃபார் தி ப்ரைஸ், பரிசுக்காக போராடுவது. 2ஆவதாக கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? அப்ப இந்த ஓட்டத்தை தடை செய்கிற ஒருவன் உண்டு. ஆதாம் ஏவாள் ஏதேனிலிருந்து ஓடணும், ஏதேனுக்குள்ளேயே காலி பண்ணிடுச்சு பிசாசு. ஓட்டத்தை எங்கே காலி பண்ணிடுச்சு? ஏதேனுக்குள்ளேயே. ஏதேனிலிருந்து பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். எங்கே போனோம்? வெளியில் போனோம். சபைக்குள்ளேயே நிறைய பேரை காலி பண்ணிடுது. சோத்திரம். சபைக்குள்ளே வந்து எல்லாம் அறிஞ்சு, சபைக்குள்ளே பரிசுத்தமாகி, சபைக்குள்ளே ஞானஸ்தானம் எடுத்து பந்தய பொருளுக்காக ஓடுறதுக்கு நல்லா வர்றாங்க. ஆனால் இந்த இச்சை அடக்கத்தின் மூலமாக பிசாசு என்ன செஞ்சிடுது? அவங்கள சபைக்குள்ளேயே காலி பண்ணிடுது. ஏதேனுக்குள்ளேயே ஆதாம் ஏவாளை காலி பண்ணிடுச்சு. உண்மை. ஏதேனிலே கெடுத்துருச்சு. ஐயோ, இது புனிதமான இடம், பரிசுத்தமான இடம், தேவன் உலாவுகிறார், தினம் அவங்க கூட கான்வர்சேஷன் இருக்கார், இவங்களும் அவங்க கூட கனெக்டிவில் இருக்காங்க, நம்ம இங்கே கெடுத்தோம் செத்தோம் அப்படின்னு நினைக்கலையே. அவன் இஸ் த கன்னிங் லையர். ஹல்லேலூயா. அதுதான் நான் சொல்கிறேன். அவனுடைய மெயின் திங், நீங்கள் டார்கெட்டில் இருக்கக்கூடாது, நீங்கள் ப்ரைஸ் பெறக்கூடாது, நீங்கள் ஜீவ கிரீடத்தை பெறக்கூடாது, நித்திய ஜீவனை பெறக்கூடாது. அதுதான் அவனுடைய டார்கெட். அவன் தான் அவனுடைய எய்ம். அவனுடைய எய்மே அதுதான். உங்களுக்கு எப்படி பரலோகம் எய்மோ, அவனுக்கு பாதாளம் எய்ம். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எனக்கும் பாதாளம் நியமிக்கப்படலை. உங்களுக்கு எனக்கு பரலோகம் தான். நித்திய ஜீவனோடு அங்கே இருக்கிறது தான் உங்களுக்கு எனக்கு டார்கெட். அவனுக்காக நியமிக்கப்பட்டது தான் எது? ஹெல், பாதாளம், நரகம். அவனுக்காக நியமிக்கப்பட்ட, மனுஷனுக்காக நியமிக்கப்பட்டது அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த இச்சை அடக்கம் இல்லாத ஒரு காரியத்தை வச்சு அவன் அங்கே கொண்டு போய் நம்மளை தள்ளுறதுக்கு அவன் பார்க்குறான். நீ ப்ரைஸும் பெறக்கூடாது, நீ அங்கேயும் போகக்கூடாது, நீ இருக்கிற வேண்டிய இடம் இங்கே. அதுதான் நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்கிறவன் யார்? அப்போ தடை செய்கிறவன். 2ஆவதாக நான் ஒரு காரியம் என்னன்னா, ஹிண்ட்ரன்சஸ் டு தி ரன்னர், ஓடுபவர்களுக்கான தடை. ஓடுபவர்களுக்கான தடை. முதலாவது பரிசுக்காக ஓடுவது பார்த்தோம். இப்போ அது ஓடுறதுக்கு உண்டான தடை. புரியுதா? It did run well. Who did hinder you that you should not obey the truth?
ஆமென். நல்ல அருமையாக போட்டிருக்கு. சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகிறது. ஆதாம் ஏவாளும் எதுக்கு கீழ்ப்படியாமல் போனாங்க? சத்தியம், ட்ரூத், வார்த்தை. எல்லா தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்தையும் கனியையும் புசிக்கலாம், எக்ஸப்ட் ட்ரீ ஆஃப் நாலேஜ். அறிவு சம்பந்தமாக மாத்திரம் நீ பரலோகத்தை தேடி வந்துடாத. பிகாஸ் யூ ஆர் ஸ்பிரிட். ஆமென். அல்லேலூயா. உனக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள் சத்தியம். ஜான் 6:63 வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லும் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. இந்த ரேஸை தடை செய்யணும்னா ஃப்ளஷ், மாம்சம், அதை நீ இச்சை அடக்கத்தை, அது அப்போ மாம்சத்தில் தான் ஃப்ளஷ், அது ஃப்ளஷில் தான் அந்த இச்சை வருது. ஸோ அதை நீ கண்ட்ரோல் பண்ணி அதை நீ அடக்கி அந்த ப்ரைஸை நான் எப்படியாவது பெறணும்னு நீ ஓடுறதுக்கு நீ அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாத ஒழிய ஈஸியாக நீ ஃபீல்ட் அவுட் ஆகிடுவேன். கொஞ்ச நாள்லேயே ஆயிடுவேன். நிச்சயமாக பிசாசு இதை செய்யும். ஆதாம் ஏவாள் நினச்சி கூட பார்த்தாங்களா? யோசித்து பாருங்கள். எவ்வளோ அருமையான அவங்களுக்குள்ளே தேவனுடைய அந்த கனெக்ஷன் இருந்திருக்கும். டெய்லி பகலின் குளிர்ச்சியான வேலையில் இறங்கி வருவார், நல்லா டெய்லி ஆண்டவர் பேசுவார், நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. சடன் த ட்ரபிள் ஸ்பிரிட் அதிலேருந்து அவங்கள என்ன செய்தது? அந்த ஓட்டம், அந்த ஃபுட், அவங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் இருந்திருக்கும் ஏடனில். ஏடன் பெரிய இடம். இன்றைக்கி ஏதேன் தான் பரதீஸ், பேரடைஸ். புரியுதா உங்களுக்கு? அப்போ எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள். ஏதேன் நம்ம இமேஜின் பண்ண முடியாத இடம், பெரிய இடம். அவங்க ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க, தேவன் அவங்கள ஒரு இடத்துல சந்திப்பார். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்க, சபைக்கு ஒரு இடத்துக்கு வர்றீங்க. அங்கேருந்து எப்படி வரீங்க? நீங்கள் எப்படி வரீங்க? எப்படி வரீங்க? உங்கள் வீட்டிலேருந்து சபைக்கு எப்படி வரீங்க சொல்லுங்கள்? பைக்கில் வரீங்க. எதுக்கு வேலை? ஃபுட்டுக்கு தானே வேலை, கால் தானே வேலை. ஃபுட் ரேஸ். நடந்து வர்றவங்க அந்த காலத்தில் பைக்கில் வந்திருப்பாங்க, நடந்து தான் வருவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க நடந்து தான் வருவாங்க. அப்போ இதுதான் உங்கள் பாதங்கள் தான் மெயின் திங். எங்கே வர்றீங்க, உங்கள் பாதம் எங்கே போகுது? அப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஷெல்டர், ஆதாம் ஏவாளுக்கு. அதிலிருந்து தேவன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்கள ஒரு இடத்துல வந்து சந்திப்பார். அந்த இடத்துக்கு அவங்க எப்படி போவாங்க? நடந்து தான் போவாங்க. ஃபுட் ரேஸ். அதை கெடுக்கணும் பிசாசு முதல்ல. சபைக்கு போகிறத கெடுக்கணும். சபைக்கு போயிட்டால் ப்ரைஸ் வாங்கிடுவோம். இன்றைக்கி சபைக்கு போனால் கிறிஸ்மஸில் ப்ரைஸ் கிடச்சிது, எப்படியாவது கிடச்சிது. ஆமென். சபைக்கு வர்றாங்களோ வரலையோ, ஒரு மாதம் வந்துட்டா ப்ரைஸ். ஆமென். அந்த ப்ரைஸ் வேறு, அந்த ப்ரைஸ் வேறு. அது கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் கொஞ்ச நாள். இந்த ப்ரைஸ் அப்படி இல்லை. இது என்ன ப்ரைஸ் இது சொல்லுங்கள்? நித்திய காலமாக அழியாத கிரீடம், நித்திய ஜீவ கிரீடம். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிறேன். ஆமென். இந்த ப்ரைஸுக்கும் அந்த ப்ரைஸுக்கும் வித்தியாசத்தை சொல்லி காண்பிக்கிறேன். இது நாம் இதுக்கு ஒரு எய்மோடு நம்ம வாங்குகிறோம். நான் வாங்கணும். எதுக்கு வாங்கணும்? நம்மளால் வாங்க முடியாதா அந்த ப்ரைஸு? சொல்லுங்கள். நம்மளால் வாங்க முடியாதா? சொல்லுங்களேன். சபைக்கு எவ்வளோ பேர் நிறையா கொடுக்குறாங்க. அவங்க ஒருத்தெல்லாம் பார்த்தா இதை விட 100 வாங்கலாம். ஆனால் பாஸ்டர் கையில் சபையில் எல்லாரும் முன்னாடியும் வாங்கினா எனக்கு அது ஒரு ஹானர். அதுலேயே எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ எரிச்சல் இருக்குது. பார்க்குறோமே, அதான் பார்க்குறது தான் சொல்கிறோம். சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு வரல, எனக்கு அது வரல. சின்ன பிள்ளை மாதிரி போட்டும், அதுக்குள்ள நான் போகல. சின்ன குழந்தைங்க மாதிரி நல்ல, நான் ஆரம்பத்தில் பார்த்துருக்குறேன், நல்ல காஸ்ட்லி பைசா கொடுத்துருப்போம், தூக்கி டமார்னு போட்டு உடைக்கும். இந்த வெங்காய வெடித்த மாதிரி வெடிக்கும். ஆட இந்த பிள்ளைக்குள்ளே எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஆவி? என்ன ஆவி அது? எனக்கு அது வேணும், அந்த அக்காவுக்கு கொடுத்த மாதிரி வேணும், அந்த அண்ணனுக்கு கொடுத்த மாதிரி வேணும். சின்ன பிள்ளைங்களுக்குள்ள. ஆமென். இது போகட்டும். இது வந்து அது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அது போயிடும். அதுக்கப்புறம்லாம் ஒரு வயசு வளர்ந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு அந்த எண்ணம் வராது இதில். ஆனால் நம்ம இங்கே கர்த்தர் பேசுகிற காரியம் என்னது? எஸ், அது ஒரு தடை. பிள்ளைகளை அது அந்த நேரத்துக்கு அவங்கள மனசே உடஞ்சி போயிடும். ஐயோ, வீட்டில் போனால் அவங்க அப்பா அம்மா அடிப்பாங்க, திட்டுவாங்க. இப்படியா பேசணும், இப்படியா நீ இப்படியா பண்ணுவ, இப்படியா நீ செய்வ.
நீ கேட்டால் நான் வாங்கி தர மாட்டேன். உனக்கு என்னவோ அதுதான், உனக்கு என்ன கொடுத்தாங்களோ அதான். அதில் நீ சந்தோஷப்படுறதை விட்டுட்டு, இது காமன், இது எல்லாத்துக்கும் வர்றது. ஆனால் அது அப்படி இல்லை. அங்கே நம்ம வந்து ரெக்கமெண்டேஷனோ ஓர வஞ்சனையெல்லாம் ஒன்றும் செல்லுபடி ஆகாது. உன் இச்சை அடக்கம் தான் மெயின். இந்த ப்ரைஸ் நீ எப்படியும் வாங்கிடலாம், இந்த ப்ரைஸ் நீ எப்படியும் வாங்கிடலாம். குயிஸ்லையோ பைபிள் ஸ்டடிலையோ எதுலையோ உள்ள ப்ரைஸ் வாங்கிடலாம். நான் சொல்கிறது புரியுதா? சில பேருக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்கிற கண்டென்ட்டை புரிஞ்சுக்குங்க. நீ எப்படி ஓடணும், எப்படி ஓடினா ஹெவன் ப்ரைஸ் உனக்கு கிடைக்கும், எப்படி ஓடினா அந்த ரிவார்டு உனக்கு கிடைக்கும், அந்த ஜீவ கிரீடம் உனக்கு கிடைக்கும், அதை பற்றி கர்த்தர் பேசிகிட்டு இருக்கிறார். ஸோ வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஓடுகிறவர்களுக்கான தடை செய்கிறவன் உங்கள் நடுவில் இருந்து தடை செய்து கொண்டு தான் இருப்பான். உங்களுக்குள்ளேயே தடை செய்கிற ஆசாமி உட்கார்ந்துருப்பான். ஆமாம், கலாத்தியர் மன்னிக்கவும் பிலிப்பியர் 2:16 எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். பார்த்தீங்களா? அங்கே இதில் நல்லா போட்டிருக்கு, ஆம்பிளிஃபைட் வெர்ஷனில், ஹோல்டிங் அவுட் அண்ட் ஆஃபரிங் டு எவ்ரி ஒன் த வேர்ட் ஆஃப் லைஃப் ஸோ தட் இன் த டே ஆஃப் கிரைஸ்ட் ஐ வில். இது அடுத்த வசனமும் தமிழில் என்ன வருது பாருங்க. உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் இல்லை 15 கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு. ஏன்னா இந்த பூமி எப்படி இருக்குது? கோணலும் மாறுபாடு. நீ எப்படிதான் நீ உன்னை காத்துக்கிட்டு நடந்தாலும், ஆதாம் ஜீவ சுவாசத்தை பெற்று ஜீவ ஆத்மாவாக இருந்தாலும், அவனுக்கு வந்து வாச்சது எப்படி வாச்சுது சொல்லுங்க? எப்படி வாச்சுதுங்க? எப்படி வாச்சுது? ஸ்பாயிலர். அதுவும் எங்க? தோட்டத்திலேயே தானும் புசித்து தன் கணவனுக்கும் கொடுத்தாள். முடிஞ்சது. ஸோ கோணலும் மாறுபாடுமான சந்ததி. அதுக்கப்புறம் இந்த சந்ததி எப்படி மாறிடுச்சு? கோணல் மாறுபாடு, குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு 16ஆம் வசனம் 16 எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். ஆமென். முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். மூன்றாவதாக ஒரு காரியம் இருக்கிறது. அது பிலிப்பியர் 3:14 படிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். மூன்றாவதாக ஒன்று இருக்கிறது, அது லக்கை நோக்கி ஓடுவது. என்னெல்லாம் பார்த்தோம் நம்ம சொல்ல முடியுமா? நம்ம முதல்ல எதுக்காக பார்த்தோம்? பரிசுக்காக போராடுவது, ஸ்ட்ரைவிங் ஃபார் தி பிரைஸ். ரெண்டாவதாக ஓடுபவர்களுக்கான தடை, என்ட்ரன்சஸ் டு தி ரன்னர். மூன்றாவதாக pressing toward the goal, லக்கை நோக்கி ஓடுவது. உங்களுக்கு ஒரு லக் வச்சிருக்கணும், டார்கெட் வச்சிருக்கணும். டார்கெட் நான் சொன்னால, பிசாசனுடைய டார்கெட் ஹெல், கர்த்தருடைய டார்கெட் ஹெவன், எட்டர்னல் லைஃப், த்ரூ எட்டர்னல் லைஃப். ஆமென். இதுதான் உண்மை. இந்த பூமியிலே இந்த எட்டர்னல் லைஃபுக்குரிய காரியத்தை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்து வேற ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட, எட்டர்னல் நித்தியமாக பரிபூர்ணம், ஃபுல்னஸ் ஆஃப் பரிபூர்ணப்படவுமே வந்தேன். அப்போ மூன்றாவதாக ஒரு காரியம், பிலிப்பியர் 3:14, கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின்
பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன். I press toward the mark for the prize of the high calling of God in Christ Jesus. எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. I press on toward the goal to win the heavenly prize of the upward call of God in Christ Jesus. I press toward. எது உங்களை அழுத்துது? I press. I press. யாரால பிரஸ் பண்ணப்படுறீங்க? சபைக்குள்ள வந்தும் இன்னும் I press. ஆமென். இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கோங்க இந்த வாரம் ஃபுல்லா. எங்க பிரஸ் பண்ணப்படுறீங்க? எங்க உங்களுக்கு அழுத்தம்? அது நிறைய விதத்தில் எடுக்கலாம். ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஐ பிரஸ் அப்படின்னா என்னது? ஐ பிரஸ்ஸுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்னதுப்பா அது? உந்தப்படுகிறேன் இல்லையா? ஐ பிரஸ், அழுத்தப்படுகிறேன். எது உன்னை அழுத்துது? எது உன்னை ப்ரெஸ் பண்ணுது? எது உன்னை ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கு இந்த பூமியில்? எதுக்காக நீ ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கப்பட்டிருக்க? பரலோகம் உன்னை ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கிறது ஒரு நோக்கம். உனக்கு ஜீவனை தர, அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட. இப்போ ஆடம் அண்ட் ஏவாள் எதற்காக ப்ரெஸ்? நான் சொன்னேன், ஏவாள் எதற்காக ப்ரெஸ் பண்ணப்பட்டா? நெருக்கம். நெருக்கம் இப்படி நிறைய சொல்லலாம். நெருக்கம், ஒடுக்கம், ஒடுக்கி கிட்டிக்கி வச்சுருக்கு நிறைய பேரை அப்படி. ஆமென். அந்த ரோபோஸ் அந்த கண்ட்ரோல் வச்சுருக்கு. அங்கேருந்து ப்ரெஸ் பண்ணுது. அங்கேருந்து ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆகுது? இங்கே நல்ல சபா ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போதே எங்கேருந்தோ மெசேஜ் வருது. ப்ரெஸ். உன் கூட நான் பேசணும். நான் சபையில் இருக்கிறேன். ஐ ப்ரெஸ். கேர்ஃபுல், கேர்ஃபுல், கேர்ஃபுல். தேவனுக்கு எல்லாம் தெரியும். ஜாக்கிரதையாக இருந்தால் ப்ரைஸை பெறுவேன். இல்லை லாஸ். ஜோமனும் மீதியான 4 காரியங்களை அடுத்த வாரம், 3 காரியங்களை அடுத்த வாரத்தில் கர்த்தர் பார்க்க கிருபை செய்வார். ஏதேன் சபையிலிருந்தே அவங்களுக்கு இன்னொரு சத்தமும் கேட்டுச்சு. ஒரு சத்தம் தேவ சத்தம், இன்னொரு சத்தம் ஏவில். இன்றைக்கி உங்களுக்கு மொபைல் வந்துடுச்சு. உங்கள் ரூமுக்குள்ளே, ஜப அறைக்குள்ளேயே அந்த சத்தம் வரும். சபைக்குள்ளேயே கூட வரும். அதுதான் நான் சொல்வேன், சபைக்கு வரும்போது செல்ஃபோன் கொண்டு வராதிங்க. நம்ம சபையில் இப்போ அவ்வளோவா இல்லை. ஆமென். சும்மா பேருக்கு பைபிளுக்காக நான் கொண்டு வரேன். பைபிள் கொண்டு வராமல் செல்ஃபோனை எதுக்கு? அதுக்குள்ளே ஒரு ஹிடன் காரியம் இருக்குது. பிசாசுடைய ரகசியம் இருக்குது. நீ பிறக்கும்போதே நீங்கள் செல்ஃபோனோடு தான் பிறந்தீங்களா? செல்ஃபோனோடு தான் உங்களுக்கு சண்டே கிளாஸ் டீச்சர் வந்து பைபிள் கற்றுக் கொடுத்தாங்களா? இல்லை சபையில் கற்றுக் கொடுத்தாங்களா? எதுக்கு செல்ஃபோன்னு கேட்குறேன். தூக்கி மடைச்சி உங்கள் பாக்ஸில் போட்டு வைங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு. ஆமென். ஏதேனில் இன்னொரு சத்தமும் கேட்டுச்சு. கர்த்தருடைய சத்தமும் கேட்டுச்சு. இன்னொரு சத்தமும் கேட்டுச்சு. என்ன சத்தம் அது? ஈவில் வாய்ஸ். கேர்ஃபுல். இன்றைக்கி அந்த ஈவில் வாய்ஸ் எது மூலமாகவும் வரும். எது மூலமாகவும் வரும். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளில் பேசப்பட்ட வார்த்தைகள் உங்களுடைய சபையின் பிள்ளைகளுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருந்து, ஆண்டவரே, நிச்சயத்தோடு கூட ஓட, ஆகாயத்தை அடிக்கிறவர்களாக சிலம்பம் பண்ணாதபடிக்கு ஒரு நிச்சயத்தோடு, ஒரு டார்கெட்டுக்காக, ஒரு பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓட பிள்ளைகளுக்கு பலன் கொடுத்து நடத்தும். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல நன்மை விவகாரங்களையும் நீ ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து சொல்லிவிடுவார்.